குமரி மாவட்டத்தின் பழைய சரித்திரங்களை எடுத்துரைக்கும் நினைவு சின்னமான பத்மநாபபுரம் அரண்மனை திருவிதாங்கூர் அரசர்களின் முதன்மை மாளிகையாக இருந்தது. இது சுமார் 186 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது மற்றும் அரண்மனை கட்டிடங்கள் மட்டுமே 6.5 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளன. ஏசியாவிலேயே மறை வேலைப்பாடுகளில் சிறந்த அரண்மனையாக இது விளங்குகிறது. இத்தகைய பிரம்மாண்டமான அரண்மனையை 14ஆம் நூற்றாண்டில் திருப்பாப்பூர் மூப்பன் என்னும் மன்னர் களிமண்ணால் கட்டி எழுப்பினார். பின்னர் மன்னர் இரவிவர்ம குலசேகர பெருமாள் 16ஆம் நூற்றாண்டில் இந்த அரண்மனையை வேநாட்டின் தலைநகராக மாற்றிக்கொண்டார். அதன் பின்னரே 18ஆம் நூற்றாண்டில் மன்னர் அனுஷம் திருநாள் மார்த்தாண்டவர்மா தற்போது உள்ள அரண்மனையை சீன நாட்டின் கலைநுட்பத்தோடு கட்டி விரிவாக்கினார். அரண்மனையின் பெயர் திருவிதாங்கூர் அரச குடும்பத்தின் கடவுளான பத்மநாபர் மீது கொண்ட பக்தியின் அடிப்படையாக கொண்டு வைக்கப்பட்டது. வரலாற்றை பிரதிபலிக்கும் இந்த அரண்மனை தமிழ்நாட்டின் குமரி மாவட்டத்தில் இருந்தாலும் கேரள அரசின் பராமரிப்பில் தான் இன்றளவிலும் உள்ளது. இந்த அரண்மனை முழுவதும் பாரம்பரிய கேரள கலையின் சிறப்பான வடிவத்தில் அமைந்துள்ளது. இங்கு தேக்கு மரம், கருங்காலி, ரோஸ்வுட் போன்ற உயர் ரக மரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பிரத்யேகமான பகுதிகளாக பார்க்கப்படுவது மந்திரசாலை. இங்குதான் மன்னர் முக்கியமான ஆலோசனைகளை எடுப்பார். அரண்மனையின் பின்புறம் அழகான மர வேலைப்பாடுகளுடன் கூடிய தாய் கொட்டாரம். இதுதான் அரண்மனையோட மிகவும் ஓல்டஸ்ட் பிளேஸ். இந்த பகுதியில் உள்ள ஏகாந்த மண்டபம் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவரும் வண்ணம் உள்ளது. 4 மாடிகளை கொண்ட உப்பரிகை மாளிகை. இவ்விடத்தில் அரசரின் நகைக்கூடு மற்றும் பத்மநாபர் ஆலயம் உள்ளது. நவராத்திரி மண்டபம். இங்கு நடனம், இசை போன்ற பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அக்காலத்தில் பத்மநாபபுரம் அரண்மனையில் பல அரிய பொருட்கள் உள்ளன. 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சுவர் ஓவியங்கள், பெல்ஜியம் கண்ணாடிகள், சீனாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட பானைகள், இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கும் 300 வருட பழமையான கடிகாரம், 64 வகை மூலிகை மரங்களாலான மன்னரின் கட்டில். இது உடல் நலம் காக்கும் திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது. சீக்ரெட் கேவ் பேசேஜ் போன்ற இரகசிய குகை வழியும் உள்ளது. ஆனால் இப்போது மூடப்பட்ட நிலையில் உள்ளது. இதைத்தான் மன்னர்கள் எமர்ஜென்சி நேரங்களில் தப்பிக்க பயன்படுத்தப்பட்டதாம். பத்மநாபபுரம் அரண்மனை என்பது வெறும் கட்டிடம் அல்ல. இது தமிழ்நாடு மற்றும் கேரளத்தின் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் என்று கருதப்படுகிறது. யாருக்கெல்லாம் வரலாறு மற்றும் பழமையான கட்டடக்கலையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது கண்டிப்பாக பார்வையிட வேண்டிய ஒன்றுதான் பத்மநாபபுரம் பேலஸ்.